ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கொடுத்து ஆலில் போட்டுங்க. நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வர எல்லா விதமான அப்டேட்ஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபோனில் வரக்கூடிய குரோம்லேருந்து அன்னோன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எப்படிலாம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன்ஸ் சிலது வரும். சிலதில் பார்த்திங்க அப்படின்னா 18+ கண்டென்ட்ஸாக வந்துட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குரோம்ஸ்லேருந்து வந்து அதிகமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். அதெல்லாம் எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட குரோம் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்புக்குறி இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். என்னதில் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்கள் இதில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆனில் இருக்கும். அது போக நீங்கள் என்னென்ன வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு லிங்க்ஸில் வந்து இது வருது, எல்லா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் சென்டர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஆப்லேருந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை ஃபுல்லாக வந்து நீங்கள் டேரெக்டாக இது மூலியமாக வந்து பிளாக் பண்ணிக்கிற முடியும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனோட ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடாக இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டனோ அதை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து அடிக்கடி வந்து பேட்டரி பேக்கப் குறையதாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்டர்நெட்டோட கன்சியூமராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோன்ஸ்னாலவே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ரொம்ப இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்னால் வந்து ஒரு ஃபோனை வந்து அடுத்தவங்கள்ட்ட எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய விதமான இதில் வந்து இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.